அது குகை அல்ல. இரு ஆறுகளும் ஒரு காலத்தில் அந்த குன்றை மூடிக்கொண்டு ஓடியிருக்க வேண்டும். இப்போது அரிப்பால் அந்த பள்ளம் உண்டாகி குகையாக காட்சி தருகிறது. எப்படி இருந்தாலும் நான் தங்குவதற்கு தோதான இடத்தை பரமன் காட்டியிருக்கின்றான். அங்கேயே சென்று தங்குவோம், ராமானுஜர் கூறினார். ஆம், தீயினை மூட்டிவிட்டால் துஷ்ட மிருகங்கள் ஆற்றை கடந்து எதிர்ப்புறம் வராது, கோவிந்தன் கூறினார். அனைவரும் வெள்ளாற்றை கடந்து சென்றனர். முழங்கால் வரையில்தான் நீர் ஓடிக்கொண்டிருந்தது. கரை ஏறுவதற்கு முன்பாக அனைவரும் உடைமைகளை பாறைகளில் வைத்துவிட்டு அப்படியே ஆற்றில் மூழ்கி நீராடிவிட்டுத்தான் குன்றின் மீது ஏறினர். நீர்வண்ணன் மட்டும் உடனே அடுப்பை மூட்டி இரவு உணவிற்கு பொங்கலை சமைக்க துவங்கினார். கோவிந்தன் ராமானுஜரின் இரவு ஆராதனைக்கு ஏற்பாடுகளை செய்ய சுத்த சத்வரும் தேவராஜனும் சற்றே ஓய்வெடுத்து கொண்டிருந்தனர். மணிமங்கலத்தில் இருந்து புறப்பட்டது முதலாக ஓய்வின்றி அவர்கள் பயணம் செய்திருக்கின்றனர். ராமானுஜர் ஒரு பாறையின் மீது ஏறி குகையை நோக்கி அமர்ந்து தியானத்தை தொடங்கினார். மாலவனின் கருணை முகத்தை மனதில் இருத்தி கண்களை மூடி ஆழ்ந்த நிலைக்கு நழுவினார். அந்த துறவியின் தியானத்தை கலைக்க விரும்பாது மிகவும் ஆர்ப்பாட்டத்துடன் ஓடிக்கொண்டு இருந்த கல்லாறு தன் நீரோட்டத்தை கொண்டு அமைதியாக பாய்ந்து கொண்டிருந்தது. இரவு பறவைகளும் கூவாமல் மௌனத்தை கடைபிடித்தன. பச்சை மலையின் குளிர்காற்று எங்கும் பரவியிருக்க அனைவரும் அங்கு நிலவிய அமைதியை தங்கள் சுவாச குழாயின் வழியாக இதயத்தில் நிரப்பிக்கொண்டு இருந்த வேளையில் பலத்த காற்று வீசியது. ராமானுஜரின் மேனியை அந்த இதமான காற்று தழுவியது. ததிபாண்டனின் தயிர் பானையில் பச்சை மாமலை போல் மேனியை கொண்ட நான் பத்திரமாக இருக்கின்றேன். கிசுகிசுத்த குரலில் ராமானுஜரின் செவிகளின் ஊடே அந்த காற்று ஒலிக்கத் தொடங்கியது. திடுக்கிட்டு தன் கண்களை திறந்தார் ராமானுஜர். அன்றொரு நாள் அத்திமலை தேவனின் கிழக்கு கோபுர சந்நிதி சாலையில் உள்ள கிணற்றில் இவர் நீர் சேந்தி கொண்டிருந்த வேளையில் இவரது செவிகளில் கிசுகிசுத்த அதே குரல். ததிபாண்டனின் அனுபவத்தை விளக்கிக் கொண்டிருந்த ஆசான் பெரிய நம்பி கண்ணனின் ஸ்பரிசம் ததிபாண்டனுக்கு மட்டுமல்ல அவன் பானைக்கும் நற்கதியை வழங்கியது என்று கூறியபோது ராமானுஜர் ஒரு கேள்வி கேட்டார். ஆசானி, கண்ணனின் ஸ்பர்சம் நற்கதியை தருமென்றால் கொடும் செயல்கள் செய்தவர்கள் கூட அவனை தொட்டுவிட்டு நற்கதியை அடையலாம். எதற்காக அவனிடத்தில் பக்தி செலுத்த வேண்டும்? ராமானுஜர் கேட்க பெரிய நம்பி சிரித்தார். நற்கதியை அடையப் போகின்றவர்கள்தான் அவனை தொட முடியும். கண்ணன் ஓடியது யசோதைக்கு பயந்து அல்ல, ததிபாண்டனுக்கு நற்கதியை அளிக்கத்தான். காரணமில்லாமல் அவன் எதையும் கூறமாட்டான், செய்யவும் மாட்டான் என்றாரே பெரிய நம்பி. அத்திமலையில் ததிபாண்டன் அனுபவத்தை உரைத்தவன் எதற்காக பச்சைமலையில் மீண்டும் அதனை கூறுகின்றான்? ராமானுஜர் யோசித்தபடியே வெள்ளாரும் கள்ளாரும் சங்கமிக்கும் இடத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். இரவு ஆராதனைகளை முடித்துவிட்டு பொங்கலை அறிந்துவிட்டு அனைவரும் தீயை மூட்டி அதை சுற்றி அமர்ந்து கொண்டனர். சுத்த சத்துவ நம்பிகளை தியானம் செய்த பொழுது எனது செவியில் ஒரு குரல் ஒலித்தது. அந்த குரல் கூறியதை சுவடியில் பதிவு செய்து கொள்ள நினைக்கின்றேன். நீர் அந்த வெள்ளிப்பட்டகத்திலிருந்து ஒரு சுவடியையும் எழுத்து அணியையும் கொண்டு வாரும். ராமானுஜர் சொல்ல சுத்த சத்துவ நம்பி சென்று வெள்ளிப்பட்டகத்தை திறந்தார். சுவடிகள் திருவலட்சினை கோலின் கீழே சிக்கி கிடக்க அதை பிடித்து இழுத்தார். கோலின் மறுபுறம் அந்த பெட்டகத்தின் பட்டுத்துணியில் சிக்கியிருந்த அதனை சுத்த சத்துவர் வேகமாக இழுக்க பட்டுத்துணி டர் என்கின்ற ஒளியோடு கிழிபட அதன் அடியில் வைக்கப்பட்டிருந்த பட்டு ஓலை தெரிந்தது. வியப்புடன் அதை கையில் எடுத்த சுத்த சத்துவ நம்பி அந்த ஓலையை எடுத்துக்கொண்டு ராமானுஜரிடம் விரைந்தார். சுவாமி, பெட்டகத்தின் அடியில் இந்த பட்டு ஓலை வைக்கப்பட்டு இருந்தது. ராமானுஜரிடம் நீட்ட அவர் வியப்புடன் அதை வாங்கி பார்த்தார். அத்திமலை தேவன் ஆலய அதிகாரி அப்பண்ண சதகரணி அவருக்கு அளித்த பெட்டகத்தின் அடியில் ஒரு பட்டோலை என்கின்றது தகவல் கூட அவருக்கு வியப்பை அளித்தது. ராமானுஜர் ஓலையை தேவராஜ நம்பியிடம் கொடுத்து அதை வாசிக்கச் சொன்னார். சுளுந்தின் ஒளியில் நம்பியும் அந்த பட்டோலையை உறக்க வாசித்தார். பல்லவ இளவரசி கல்பலதா, உன்னை தவறாக புரிந்து கொண்டதற்கு மன்னித்து விடு. நீ பார்த்திப பல்லவனின் மனையாள் என்பது தெரியாமல் உன்னை மணந்து கொள்ள முயற்சித்தேன். என் தவற்றை உணர்ந்து விட்டேன். உனது பல்லவத்தின் பொக்கிஷங்கள் எனது வசம்தான் இருந்தது. ஸ்ரீதளமணி என்கின்ற உக்ரோதயத்தை இத்துடன் அனுப்பியுள்ளேன். அதை நான் தரும் பரிசாக ஏற்றுக்கொள்ளுவாய் என்று நம்புகின்றேன். அதோடு அத்திமலையான் இருக்கும் இடத்தையும் நான் உனக்கு தெரிவிக்கின்றேன். நீயும் பார்த்திபனும் அதை தேடி எடுத்து உங்கள் ஆலயத்திலேயே வைத்து விடுங்கள். சூழ்ச்சிக்காரர்கள் என்னை கொல்ல திட்டமிட்டுள்ளனர். அவர்கள் கையில் சிலை கிடைக்கக்கூடாது என்பதால்தான் இந்த இரகசிய குறிப்புடன் வெள்ளிப்பட்டகத்தை உனக்கு அனுப்பியுள்ளேன். காலையும் புளியும் உரசுமிடத்தில் ததிபாண்டனின் தயிர் பானையில்
பச்சை மாமலை போல் மேனி கொண்ட அத்திமலையான் 7 மலையானாக நிற்கின்றான். ஆதித்த கரிகாலன். ஆஹா, என்ன அதிசயம் இது! சற்று முன் என் காதில் ஒலித்த அதே குறிப்பை இந்த ஓலை கொண்டிருக்கிறதே. அத்திமலை ஆலய சாலை கிணற்றில் நான் நீர் சேந்தி கொண்டிருந்த பொழுதும் இதே குறிப்பு தான் என் காதில் ஒலித்தது. அத்திமலையான் தான் சூசகமாக ஏதோ கூற முயல்கின்றான், பரவசத்துடன் கூறினார் ராமானுஜர். சோழ பட்டத்து இளவரசன் ஆதித்த கரிகாலன் பல்லவ இளவரசிக்கு எழுத கடிதம். பாவம், அரியணை ஏற வேண்டியவர் துர்மரணத்தை சந்தித்து விட்டார். கோவிந்தன் கூற ராமானுஜர் சிந்தனையுடன் நம்பியை நோக்கினார். என்ன செய்வது கோவிந்தா? ஆன்மீகம் மனிதனை அவன் பிறந்த நோக்கத்தை தெளிவுபடுத்துகிறது. ஆனால் அரசியல் அந்த தெளிவை மறைத்து மனதில் பேராசையை உண்டாக்குகின்றது என்றவர் அந்த பட்டோலையை வெறித்து கொண்டிருந்தார். திடீரென்று அவரது சிந்தனையில் ஒரு தெளிவு. அண்ணாந்து தாங்கள் தங்கியிருந்த அந்த குன்றத்தின் அடிபாகத்தை பார்த்தார். இந்த ஓலை படித்ததும் எனக்குள் ஒரு தெளிவு பிறக்கின்றதே, தனக்குள் கூறிக்கொண்டார். அதோ அந்த பாறையில் அமர்ந்து நான் தியானம் செய்து கொண்டிருந்த வேளையில் எனக்கு ஆழ்ந்து சிந்தித்து கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் என் செவியில் ஒரு குரல் ஒலித்தது. அந்த குரல் கூறியதை இந்த பட்டோலையும் கூறுகிறது என்றால் இங்கு ஏதோ ஒரு அதிசயம் நிகழப்போகிறது. ராமானுஜர் நினைத்தார். அன்றிரவு அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்தனர். ராமானுஜர் மட்டும் உறக்கம் பிடிக்காமல் குகையை விட்டு வெளியே வந்து காற்றாட பாறையில் அமர்ந்தார். ஆற்று நீரின் சலசலப்பு ஒளியும் இரவு பறவைகளின் கூவல்களும் நீலாம்பரியாக ஒலிக்க அனைவரும் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தனர். ராமானுஜர் பெட்டகத்தில் கிடைத்த சோழ இளவரசன் பல்லவ இளவரசிக்கு எழுதிய ஓலையை பற்றி நினைத்தார். ஓலையில் இருந்த குறிப்பு எண்ணத்தை ஊர்ஜிதம் செய்கிறது. ததிபாண்டனின் தயிர்ப்பானை என்கின்ற பதம் என் செவியில் சில காலமாகவே ஒலித்து கொண்டிருக்கிறது. ததி பாண்டம் என்றால் தயிர் பானை அல்லவா? யோசித்து கொண்டே இருந்தவர் மீண்டும் வெள்ளாற்றில் இறங்கி நீர்க்கரையில் சென்று நின்றார். இப்பொழுது அந்த குன்றமும் அதை ஒட்டிப்பாயும் வெள்ளாறும் அதன் மறுபக்கம் ஓடும் கள்ளாறுமே அவர் கண்களுக்கு நன்றாக புலப்பட்டன. ராமானுஜர் வெள்ளாற்று நீரை கவனித்தார். வெண்மையான பாலை போன்று பெருகும் ஸ்வேத ஆறு என்கின்ற வெள்ளாறு குன்றத்தை கடந்ததும் கள்ளாற்றின் நீருடன் கலந்து அதன் தன்மை மாறுவதை உணர்ந்தார். வெள்ளாறு நுரை பொங்கிக் கொண்டு உறுதியாக காணப்படுகிறது. பாலில் உரை சேர்த்ததும் தயிராகி போவது போல் கள்ளாறு வெள்ளாறுடன் கலந்த பின் தண்ணீரின் தன்மை தயிரை போல் நுரையுடன் பெருகுகிறது. 2 ஆறும் கலக்கும் இடத்தில் இருக்கும் ததிபாண்டனின் பானையாக இந்த குன்று விளங்குகிறது. குன்றின் வடிவத்தை பார்த்தார். 2 ஆறுகளின் மையத்தில் ஒரு பானையை போன்ற வடிவத்திலேயே அந்த குன்று இருந்தது. குன்றின் உச்சியில் இருக்கும் கல்லும் அதன் கீழ் முளைத்திருக்கும் புல்லும் பானையின் வாய்ப்பகுதியை மூடியுள்ளது போல் காணப்பட்டது. முந்தைய தினம் கோவிந்தன் வெள்ளிப்பட்டகத்தில் கண்டெடுத்த அந்த சோழ இளவரசனின் பட்டோலையை மீண்டும் ஒருமுறை நினைவு கூர்ந்தார். காளையும் புலியும் உரசுமிடத்தில் ததிபாண்டனின் தயிர்ப்பானையில் பச்சைமால் மலை போல் மெனியை கொண்ட அத்திமலையான் 7 மலையானாக நிற்கின்றான். ராமானுஜர் கிழக்கு நோக்கி நின்றார். தனக்குள் கூறிக்கொண்டார். நான் குணதிசை நோக்கி நிற்கின்றேன். என் இடப்புறம், அதாவது வடதிசையில் பல்லவ ராஜ்யம் உள்ளது. அதன் சின்னம் நந்தி. என் வலப்புறம், அதாவது தெற்கில் சோழ நாடு உள்ளது. அதன் சின்னம் புலி. காளையும் புலியும் உரசுமிடம்தான் இந்த எல்லைப்பகுதியான பச்சை மலை. அதைத்தான் அந்த பட்டோலை உணர்த்துகின்றது. பச்சை மாமலை என்று பச்சை மலையைத்தான் அந்த இளவரசன் குறிப்பிட்டிருக்கின்றான். நான் காஞ்சியில் இருந்தபோது பல்லவர்கள் காலத்தில் பச்சை சாற்றுதல் என்கின்ற வைபம் அத்திமலையானுக்கு நடைபெறுவதாக அறிந்திருந்தேன். அந்த பட்டோலையின் கடைசி வரி அதைத்தான் உணர்த்துகின்றது போலும். அத்திமலையான் 7 மலையாக இருக்கின்றான் என்ற பதத்தை சொல்லி சொல்லி பார்த்தார். 7 மலை வேங்கடவன் ஆலயம் இந்த மலைத்தொடரில் உள்ளது. பச்சை மலை, பவளமலை, குறிஞ்சி மலை, கணவாய் மலை, பழமலை, பெருமாள் மலை என்னும் இதோ நம் முன்பாக தோன்றும் பனைமலை என்று 7 மலைகள் இங்கே உள்ளன என்றான் அந்த மாடு மேய்ப்பவன். இந்த மலையின் பெயர் பானைமலை என்று இருந்து பிறகு பனைமலையாக மருவி இருக்க வேண்டும். எனவேதான் இந்த பானை மலைக்குள்தான் அத்திமலையான் இருக்கக்கூடும். ராமானுஜர் தனக்குள்ளேயே கூறிக்கொண்டார். தன் கண்டுபிடிப்பு அவருக்கே பிரமிப்பை கொடுத்தது. பரவசத்துடன் அந்த குன்றை நோக்கி கை குவித்தார். ராமானுஜர் அடிவார குகையை விட்டு நீங்கி கள்ளாற்றில் இறங்கினார். குன்றின் ஓரமாகவே நீரில் நடந்து செல்ல குன்றின் மறுமுனை வந்ததும் மீண்டும் கரையேறினார். பிறகு மீண்டும் வெள்ளாற்றில் இறங்கி குன்றின் ஓரமாகவே நடந்து மீண்டும் குகையின் மறுபுறம் கரையேறினார். 2 முறை சுற்றி வந்ததும் குன்றிற்குள் நுழைவதற்கு வழியே தென்படவில்லை.
கவலையுடன் மீண்டும் பாறையில் அமர்ந்தார். திடீரென்று அவர் முன்பாக ஒரு உருவம் வந்து நின்றது. தேவராஜ நம்பிதான் பரபரப்புடன் அங்கு நின்றிருந்தார். உறங்கிக் கொண்டிருந்த என் மீது நாகம் சுற்றி சென்று விட்டதால் உறக்கம் கலைந்து எழுந்து விட்டேன். அந்த நாகம் ஒரு துவாரத்தின் வழியாக உள்ளே சென்றது. நான் அந்த பாறையை நெம்பி பார்த்தேன். உள்ளே தவறு செல்லும் அளவுக்கு ஒரு வழி கிடைத்தது. குன்றின் உள்பகுதிக்கு செல்லும் வழியோ என்னமோ. வாருங்களை சென்று பார்ப்போம். கையில் சுளுந்து ஒன்றை ஏந்தி கொண்டு அவர் அழைக்க ராமானுஜர் பிரமிப்புடன் எழுந்து அவன் பின்பாக நடந்தார். குகைக்குள் நுழைந்த தேவராஜ நம்பி மீண்டும் கடைசியில் இருந்த பாறையை மற்றவர்களின் உறக்கம் கலையாமல் தனது தடியால் நெம்ப பாறையின் அடியில் இறுக்கமாக தங்கியிருந்த மணல் விட்டு கொடுக்க அந்த பாறை நகர்ந்தது. சிறு வழி ஒன்று தோன்ற ஒருவர் தவழ்ந்தபடி அதன் உள்ளே செல்லலாம் என்பதை உணர்ந்தனர். தேவராஜன் சுளுந்தினை ஏந்தி கொண்டு முன்னே ஊர்ந்து செல்ல அவனை ராமானுஜர் தொடர்ந்தார். சிறிது தொலைவு தவழ்ந்து கொண்டே சென்ற இருவரும் விஸ்தாரமான ஒரு சமவெளிக்கு வந்தனர். குன்றத்தின் உள்ளே தாங்கள் வந்துவிட்டோம் என்பதை உணர்ந்த நம்பி சுளுந்தை உயர்த்தி காட்டினான். குன்றத்தின் உச்சிக்கூரை எங்கோ இருந்தது. எங்கு நோக்கினும் பாறைதான். உச்சிக்கூரையிலிருந்து எங்கோ தண்ணீர் பீரிட்டு கொண்டு கீழே குட்டையாக தேங்கிக் கொண்டிருக்க அந்த நீர் ஒரு சிறு ஓடையின் வழியாக வெளியே பாயும் ஆற்று நீரோடு கலந்து கொண்டிருந்தது. மேலேயே எங்கேயாவது சுனை ஒன்று இருக்க வேண்டும் போலும். தன்னிடமிருந்த சுளுந்தினை உயர்த்தி பிடித்தான் நம்பி. குட்டையின் மறுபுறத்தில் அகலமானதொரு பாறையின் மீது சயன கோலத்தில் கிடத்தப்பட்டிருந்தார் அத்திமலையான். குன்றின் கூரை பகுதியிலிருந்து பொழிந்த தண்ணீர் குட்டையில் விழ அது அத்திமலையானின் சிலையின் மீது சாரல் அடித்தது. அதனால் அவனது பிரதிமை ஈரமாக காணப்பட்டது. அதோ அத்திமலை தேவன்! நம்பி அலறினான். அவனது குரல் ஹா என்று குன்றத்தின் சுவர்களில் மோதி எதிரொலித்தது. அத்திமலை தேவனை, இந்த வனாந்தரத்தில் யாரும் இல்லாமல் தனியாக இருக்கின்றீர். உமக்காய் இந்த கதி? பெருந்தேவி அங்கே உமக்காக காத்திருக்க இங்கே இப்படி அனாதையாக சயனித்திருக்கின்றீரே. ஹோவென்று ராமானுஜர் கதறினார். இவ்வளவு விரைவில் தனக்கு அத்திமலையானின் தரிசனம் கிட்டும் என்று அவரே எதிர்பார்க்கவில்லை. ததிபாண்டனின் தயிர் பானையில் இருக்கிறேன் என்று கூறியதன் பொருள் இப்பொழுது விளங்குகிறது. பானை மலையில்தான் நான் இருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். தான் இருக்கும் இடத்தை காட்டி தனக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறார். கைகூப்பி நின்றார் ராமானுஜர். இருவரும் அந்த குட்டையில் இறங்கி மறுபுறம் சென்று அத்திமலையான் கிடத்தப்பட்டிருந்த பாறையில் ஏறினார்கள். மன அழுத்தத்திற்கு மனமாசுக்கிடையில் சிகிச்சை பெற்று வந்த ஆதித்த கரிகாலனை மருத்துவர் காயகல்ப சித்தர் மலைக்கு பச்சை மலைக்கு அழைத்து வருவது வழக்கம். பனைமலை கீழ் உள்ள குகையில்தான் சித்தர் அவனுடன் தங்கியிருந்தார். மூலிகை படுக்கையில் அவனை கிடத்தி பிறகு ஆற்றில் குளிக்க வைப்பார். காலையில் வெள்ளாற்றிலும் மாலையில் கள்ளாற்றிலும் அவன் நீராடுவது வழக்கம். அப்பொழுது ஒருமுறை அவன் வந்தபொழுது பானைமலையின் உள்ளே இருந்த சமவெளி பகுதியை தற்செயலாக கண்டான். பட்டத்து இளவரசனாக வடபுல சேனை மாதண்ட நாயகனாக நியமிக்கப்பட்டு காஞ்சிக்கு வந்தவன் பிரபாள மாளிகையை இடித்த பொழுது அதன் புகைப்போக்கியில் அத்திமலை தேவனின் சிலை கிடைக்க மலையமானிடம் யோசனை கேட்டான். அவனது வாழ்வில் உள்ள மரண கண்டனத்தை போக்குவதற்கு அந்த சிலையை வைத்து அஸ்வமேத யாகம் செய்யலாம் என்று அவர் யோசனை கூற அந்த சிலையை பானைமலையின் உள்ளே பதுக்கியிருந்தான். எனவேதான் பார்த்திப பல்லவன் மலையமானை சந்திக்க வந்தபோது அவர் ததிபாண்டன் கதையை அவனுக்கு கூறியிருக்கிறார். ராமானுஜர் பரவசத்துடன் அத்திமலையானின் சிலையை பார்த்து கொண்டே இருக்க திடீரென்று தேவராஜ நம்பி அந்த கேள்வியை எழுப்பினார். சுவாமி, சிலையை பார்ப்பதற்கு 9 அடியை காட்டிலும் அதிகமாக இருக்கிறதே. அவர் ஏந்தியிருக்கும் சங்கும் சக்கரமும் அகலமாக இருக்க இந்த சிலையை எப்படி குன்றின் உள்ளே கொண்டு வந்தனர்? நாம் வந்த வழியில் நிச்சயம் இந்த சிலையை கொண்டு வந்திருக்க முடியாது. நாமே அந்த துவாரத்தின் வழியாக குன்றின் உள்ளே வருவதற்கு படாத பாடுபட வேண்டி இருக்கிறது. ஒருவேளை உள்ளே வருவதற்கு வேறு வழி இருக்கலாம் அல்லவா? ராமானுஜர் அண்ணாந்து குன்றின் உச்சியை பார்த்தார். அதோ இந்த பானைமலையின் உச்சியை கவனி. அதன் வாய்ப்பகுதியை பாறையை கொண்டு மூடி இருக்கின்றார்கள். அதன் கீழே புற்களும் முளைத்திருந்ததை நாம் வெளியில் நின்றபோது பார்த்தோம் அல்லவா? அந்த பாறையை தள்ளிவிட்டால் குன்றின் பெரிய வாய் திறக்கும். அதன் வழியே கயிற்றை கட்டி பானையுள் அத்திவரதனை இறக்கி இருக்கலாம், ராமானுஜர் கூறினார். காலையில் மற்றவர்களை இங்கே அழைத்து வந்து அத்திமலை வரதனை காட்டுவோம், ராமானுஜர் உற்சாகத்துடன் கூறினார். திடீரென்று மலையின் உட்புறம் முழுவதும் எதிரொலிப்பது போல் ஒரு கிசுகிசுத்த குரல் ராமானுஜரின் செவிகளில் ஒலித்தது.
கலாபம் முடியவில்லை. வார்த்தெடுத்தவன் வேறு விட்டவனை கூட்டிச் செல்வான். அதுவரை பொறுத்திரும். வேறு யாருக்கும் நான் இருக்குமிடம் தெரிய வேண்டாம். அன்றொரு நாள் திருக்கச்சி நம்பியிடம் கேட்ட கேள்விக்கு அவர் வரதனிடம் கேட்டு தெரிவித்த பதில் ராமானுஜருக்கு நினைவுக்கு வந்தது. வார்த்தை எடுத்தவன் வந்து வேறு விட்டவனை மீட்டுச் செல்லுவான். ராமானுஜர் திகைத்து நின்றார். அதற்கு பொருள் என்ன? தேவராஜ நம்பியை பார்த்தார். நம்பி ஓடிச் சென்று வெள்ளிப்பட்டகத்தில் இருந்து ஒரு சுவடி எடுத்து கொண்டு வா. எழுத்தாணியையும் பெட்டகத்தில் உள்ள என் மைக்குழைவையும் எடுத்து கொண்டு வா. அப்படியே வெளியில் இருக்கும் அத்தியில் ஒன்றை படித்து வா என்று ராமானுஜர் கூற நம்பி வந்த வழியை விரைந்தான். தேவராஜ நம்பி கொண்டு வந்த ஓலையில் எழுத்தாணியால் ராமானுஜர் படிக்கத் தொடங்கினார். இந்த சிலை அத்திகிரி அருளாளனின் சிலை, காஞ்சி அத்திமலையானின் சந்நிதிக்கு உரியது என்று எழுதி அத்திமலை தேவன் சிலையின் திருவடியில் வைத்துவிட்டு அதை ஒரு நாரினால் பிணைத்து வைத்தார். பச்சை ஓலை இடுகின்றேன். அத்திவரதா, ராமானுஜரின் கோரிக்கை விரைவில் நீர் உமது சந்நிதிக்கு திரும்பி வர வேண்டும் என்று அத்தி மலையில் எழுதி கண்களை மூடி அத்தி இலையில் தியானித்து குட்டையில் நீரில் விட்டார். குட்டை நீரில் மிதந்த அந்த இலை நீரின் வழியாக சென்று ஆற்றை அடைந்தது. மீண்டும் அத்திவரதனை நமஸ்கரித்த ராமானுஜர் தன் குகைக்கு திரும்பினார். மறுநாள் நீராட ஆற்றுக்கு செல்லும் பொழுது தனக்கு காவலாக வந்த நம்பியிடம் ரகசியமாக கிசுகிசுத்தார். நேற்று இரவு எனக்கு ஏற்பட்ட பரவசத்தில் உனக்கு நன்றியை கூட நான் தெரிவிக்கவில்லை. அத்திமலை தேவனை எனக்கு காட்டியதற்கு நன்றி. ராமானுஜர் கூற தேவராஜ நம்பி திகைத்தான். சுவாமி, நேற்று தான் பல நாட்களுக்கு பிறகு நான் நன்றாக தூங்கினேன். நீங்கள் கூறுவது எதுவும் எனக்கு புரியவில்லை. நான் தங்களை வந்து அழைக்கவே இல்லை. நீங்கள் அத்திவரதனையே நினைத்து கொண்டிருந்ததால் உங்களுக்கு அவன் கனவில் காட்சி தந்திருக்கின்றான். தேவராஜ நம்பி கூற ராமானுஜரின் முகம் வாடியது. நான் அத்திமலை வரதனை கண்டது கனவா? சோகத்துடனும் ஏக்கத்துடனும் அந்த குன்றை நோக்கினார். என்னை இப்படி ஏமாற்றலாமா என்று தன்னையே நொந்தபடி ஆற்றில் இறங்கி நீராடத் துவங்கினார். கிழக்காக நின்று நீரை அள்ளி கதிரவனுக்கு அர்ப்பணிக்க 3வது முறை நீரை அவர் அள்ளிய போது கையில் கிட்டியது ஒரு அத்தி இலை. வியப்புடன் அதை பார்க்க அதில் அழியாத மைக்கலவையை கொண்டு எழுதியிருந்த இவரது கையெழுத்து புலப்பட்டது. பரபரப்புடன் அதனை வாசித்தார். பச்சை ஓலை இடுகிறேன் அத்திவரதா, ராமானுஜரின் கோரிக்கை விரைவில் நீர் உமது சந்நிதிக்கு திரும்ப வேண்டும். இவர் அத்திவரதனின் முன்பாக இட்ட பச்சை ஓலைதான் அது. நேற்று வந்தது சுத்த சத்துவ நம்பியின் பேரன் தேவராஜன் அல்ல. சுத்த சத்துவம் அத்திவரதன். தேவராஜன் என்பதும் அவனுடைய பெயர்தானே. தாண்டவமாடும் சோழக் கிருமி. பிரம்மதேசத்தில் ராஜேந்திர சோழன் இறந்த பிறகு அவனது மனைவி வீரமாதேவியும் அவனுடன் உடன்கட்டை ஏறினாள். உனது மகன் வேங்கி இளவரசன் அனபாயன்தான் சோழ நாட்டின் அரியணையில் ஏறப்போகின்றான் என்கின்ற கொங்காழ்வாரின் ஆருடத்தை அம்மங்கை பிராட்டி யாரிடமும் சொல்லவில்லை. கிபி 1044 தன் தந்தை ராஜேந்திர சோழனுக்கு பிறகு அரியணையில் அமர்ந்த ராஜாதிராஜன் கிபி 1054 கிருஷ்ணா ஆற்றங்கரையில் இருந்த கொப்பம் என்கின்ற பகுதியில் சாளுக்கியர்களுடன் போரில் இறங்கினான். சாளுக்கிய மன்னன் ஆகவ மல்லனுக்கும் ராஜாதிராஜனுக்கும் கடும் போர் நிகழ்ந்தது. போரில் ராஜாதிராஜன் கை சற்றே வலுவிழக்க தம்பி 2ஆம் ராஜேந்திரனை உதவிக்கு அழைத்தான். படைகளுடன் புறப்பட்ட 2ஆம் ராஜேந்திரன் அண்ணனின் உதவிக்கு போகாமல் போர்க்களத்தை தவிர்த்தான். ராஜாதிராஜன் போர் புரிந்த யானையையும் ராஜாதிராஜனையும் சேர்த்து ஆகவ மல்லன் கொன்றுவிட்டான். பராந்தகன் மகன் ராஜாதித்யன் அறிஞ்சயனை உதவிக்கு அழைக்க அவன் பெண் ஒருத்தியுடன் சல்லாபித்து கொண்டு போர்க்களத்திற்கு உரிய காலத்தில் வராததால் ராஜாதித்யனின் உயிர் பிரிந்தது. ராஜாதித்யன் போலவே ராஜாதிராஜனின் உயிரும் யானையின் மீதுதான் பிரிந்தது. கொங்காழ்வார் கூறியது போலவே பராந்தகனைப் போன்றுதான் ராஜேந்திரனின் தலைவிதியும் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது போலும். ராஜாதிராஜனுக்கு பிறகு அரியணை ஏறினான் 2ஆம் ராஜேந்திரன். இவனுக்கு 6 மகன்கள், ஒரு மகள். மகன்கள் ராஜேந்திர சோழன், முகைய விளங்கக சோழன், முடிகொண்ட சோழன், சோழ கேரளன், கடாரம் கொண்ட சோழன், வீர ராஜேந்திரன் என்று 6 மகன்களாக திகழ்ந்ததும் அரியணைக்காக ஒருவரை ஒருவர் அழித்து கொண்டனர் போலும். மகள் மதுராந்தகியை அனபாய ராஜேந்திரனுக்கு மணமுடித்தான் 2ஆம் ராஜேந்திரன்.
அண்ணனுக்கு உதவாத இரண்டாம் ராஜேந்திரன் சாளுக்கியர்களுடன் மீண்டும் மோதி ஆகவ மல்லனை தோற்கடித்தான். 8 வருடங்கள்தான் இவனும் ஆண்டான். இரண்டாம் ராஜேந்திர சோழன் இறந்த பிறகு அவனது தம்பி ராஜமகேந்திரனுக்கு சோழ அரியணை அளிக்கப்பட அவன் அதை நிராகரித்துவிட்டு திருவரங்கப் பெருமாளுக்கு தொண்டாற்றினான். ராஜமகேந்திரன் வீதி என்று இன்றும் திருவரங்கத்தில் அவன் பெயரில் ஒரு வீதி உள்ளது. கண்டராதித்தன் போலவே இவனும் ஆன்மீகத்தில் இறங்கினான். ராஜமகேந்திரன் அரியணை ஏற்க மறுத்து ராஜேந்திர சோழனின் கடைசி மகன் வீரராஜேந்திரன் அரியணை ஏறினான். 7 வருடங்கள் மட்டுமே ஆட்சி செய்து இவனது மகன் அதிராஜேந்திரன் பதவியேற்றான். பதவியேற்ற சில தினங்களிலேயே அதிராஜேந்திரனும் கொல்லப்பட்டான். அவன் மேலை சாளுக்கிய வேந்தனாகிய 6ஆம் விக்ரமாதித்தனின் தங்கையை மணந்தான். விக்ரமாதித்தனின் வாழ்க்கையை நூலாக எழுதிய வடமொழி புலவர் பில்ஹணர் சோழ நாட்டில் நடந்த உள்நாட்டுச் சதியில் அதிராஜேந்திரன் கொல்லப்பட்டான் என்று குறிப்பிட்டிருக்கிறார். கொங்காழ்வார் கூறியது போல் சோழ கிருமி வளர்ந்து கொண்டே போக அதன் கோர தாண்டவத்தில் வரிசையாக சோழ மன்னர்கள் காணாமல் போனர். அதிராஜேந்திரனின் திடீர் கொலைக்கு பிறகு சில தினங்களில் வேங்கி நாட்டு இளவரசன் அனபாயன் விஷ்ணுவர்தன் ராஜேந்திரன் 1ஆம் குலோத்துங்க சோழனாக அரியணையில் அமர்ந்தான். அவன் சோழ மன்னனாக பதவியேற்ற சில தினங்களில் வேங்கி நாட்டை ஆண்ட அவனது தந்தை ராஜநரேந்திரன் இறந்துவிட 2 அரியணைகளையும் ஒரே சமயத்தில் ஏற்க முடியாது என்கின்ற காரணத்தால் தன் சிற்றப்பன் விஜயாதித்தனை தன் சார்பாக வேங்கி அரியணையில் ஏற்றினான். அவனுக்கு ஒரு மகன் விக்கிரம சோழன். இவன் காலத்தில் சைவ வைணவ சச்சரவுகள் தோன்றிவிட கிபி 1133 அரியணை ஏறிய 2ஆம் குலோத்துங்கன் இராமானுஜருடன் மோதினான். கொங்காழ்வார் அம்மங்கையிடம் ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார். துறவிகளுடன் மோதும்போது சோழம் முற்றிலும் அழியும் என்று. அதை அம்மங்கை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை போலும். 2ஆம் குலோத்துங்கன் கிருமி கண்ட சோழனாக இறந்துவிட அதற்கு பிறகு சோழ அரசர்கள் வீரியம் குறைந்தவர்களாக ஆண்டனர். கிபி 1279 கடைசி சோழன் ஆண்ட 3ஆம் ராஜேந்திர சோழனும் இறந்துவிட வாரிசு இல்லாத அவனுடன் சோழம் முற்றுப்பெற்று விட்டது. சோழ கிருமி முழுவதுமாக சோழத்தை விழுங்கிவிட்டது. பல்லவம் சோழம் என்று 2 பெரும் பறவைகள் அறிந்து போக காஞ்சியில் தடியெடுத்த அனைவருமே தண்டல்காரர்களாக திகழ்ந்தனர். தள்ளாடி திணறும் காஞ்சி. கிபி 1218 3ஆம் குலோத்துங்க சோழன் மரணப்படுக்கையில் கிடந்தான். 2 வருடங்களுக்கு முன்புதான் பட்டத்து இளவரசனாக அறிவிக்கப்பட்டிருந்த 3ஆம் ராஜராஜ சோழன் தன் அந்தப்புரத்தில் ராஜநர்த்தகியின் நடனத்தை பார்த்து கொண்டிருந்தான். தந்தை இறந்ததும் வந்து கூறுங்கள், முடிசூட்டி விழாவுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று தன் அந்தப்புரத்திலேயே கிடந்தான். 3ஆம் குலோத்துங்கன் இறந்து கொண்டிருக்கின்றான். அவன் மகன் ஒரு உதவாக்கரை. நமது நீண்ட நாள் கணக்கு வழக்குகளை தீர்த்து கொள்ள இதுவே தக்க தருணம் என்று பாண்டிய தளபதி கூற மாறன் சுந்தரபாண்டியன் படைகளை திரட்டத் துவங்கினான். 3ஆம் குலோத்துங்கன் இறந்தவுடனேயே 3ஆம் ராஜராஜ சோழன் அரியணை ஏறினான். ஆனால் மாறன் சுந்தரபாண்டியன் பெரும் படைகளுடன் சோழ நாட்டை நோக்கி வருவதாக தகவல் வந்து சுந்தரபாண்டியன் அறிவாற்றலில் சிறந்த பெருவீரன். தன் முன்னோர்களாகிய பாண்டிய மன்னர்கள் சோழர்களுக்கு அடிமை செய்து திரை செலுத்தும் குறுநில மன்னர்களாக திகழ்ந்ததை பெருத்த அவமானமாக அவன் கருதினான். அந்த களங்கத்தை துடைத்தே தீர வேண்டும் என்கின்ற வெறியில் இருந்தான். குறிப்பாக 3ஆம் குலோத்துங்கன் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து வந்து புரிந்த தாக்குதல்கள் அவன் மறந்துவிடவில்லை. அதற்கு பதிலடியாக சோழ நாட்டில் அதே வன்முறைகளை நிகழ்த்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தை தன் படை வீரர்களிடையே தோற்றுவித்தான். 3ஆம் குலோத்துங்கன் இறந்ததும் சோழத்தை கைப்பற்ற அதுவே தக்க தருணம் என்று படைகளுடன் புறப்பட்டு வந்து கொண்டிருந்தான். கிபி 1219 துவக்கத்தில் மார்கழி மாதத்தில் சோழ நாட்டை கைப்பற்றினான். சோழர்களுக்கு அந்த மார்கழி மாதம் பீடை மாதமாக திகழ பாண்டியர்களுக்கு பீடுடைய மாதமாக மாறியது. பாண்டியர்கள் வெறி உணர்வுடன் சோழர்களை பழி தீர்த்தனர். சோழத்திற்கு தகுந்த தலைமையை கொடுக்க இயலாத 3ஆம் ராஜராஜ சோழன் வடக்கே தப்பி ஓடுகையில் காடவரசன் கோப்பெரும் சிங்கனிடம் சிக்கினான். அவனை சேந்தமங்கலம் சிறையில் அடைத்தான் கோப்பெரும் சிங்கன். மாறன் சுந்தரபாண்டியன் ஆணையின் பெயரால் பழைய தலைநகரங்களான பழையாறை, தஞ்சை மற்றும் உறையூர் ஆகியவை தீக்கு இரையாக்கப்பட்டன.
பல மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் மணி மண்டபங்களும் இடிக்கப்பட்டன. நீர்நிலைகளில் நஞ்சு கலக்கப்பட்டது. கரிகால் பெருவளத்தான் தன்னை பாராட்டி பட்டினப்பாலை பாடிய ருத்ராட்சர் என்கின்ற ஒருத்திரம் கண்ணனாருக்கு பரிசாக வழங்கியிருந்த 16 கால் மண்டபத்தை தவிர மீதி எல்லா கட்டிடங்களும் இடிக்கப்பட்டதாக திருவள்ளாறை ஆலயத்தில் பாடல் வடிவத்தில் மாறன் சுந்தரபாண்டியனை போற்றும் ஒரு கல்வெட்டு கூறுகின்றது. இதன் மூலம் மாறன் சுந்தரபாண்டியன் பெரும் வன்முறையை சோழ நாட்டில் கட்டவிழ்த்து விட்டான் என்பது நிரூபணமாகின்றது. விஜயாலய சோழன் காலத்தில் இருந்து துவங்கி வெற்றிகளையே கண்டு பழக்கப்பட்டிருந்த சோழர்கள் முதல் முறையாக சொல்லொண்ணா துன்பங்களுக்கு உள்ளானார்கள். பெரும்பான பாடி பெண்களை பராந்தக சோழனின் வீரர்கள் எப்படி நாசம் செய்தனரோ அப்படியே பாண்டியர்களின் வசம் சிக்கி சோழ மகளிர் அழிந்தனர். இதை மனதில் கொண்டுதான் வாணர்கள் தக்க சமயத்தில் சோழர்களுக்கு எதிராக பாண்டியருடன் கைகோர்த்தனர். சோழ நாட்டு மாப்பிள்ளை என்று கதாநாயகனாக வர்ணிக்கப்பட்ட வந்தியத்தேவனின் வாரிசுகள் பாண்டியர்களுடன் கைகோர்த்தனர். இதற்கு ஆதாரமாக திகழ்வது திருவள்ளாறை கல்வெட்டு. முதல் ராஜராஜன் மாறன் சுந்தரபாண்டியனை வென்ற பொழுது அவன் கைப்பற்றிய சோழ நாட்டின் ஒரு பகுதியை தனக்கு உதவி புரிந்த மகதேயர்கோனாகிய வானராதித்யனுக்கு வழங்கியதை இந்த கல்வெட்டு குறிப்பிடுகின்றது. சோழ நாட்டின் தென்பகுதியில் புதுக்கோட்டை பக்கங்களில் காணப்படும் வாணர்களின் கல்வெட்டுகள் இதை உறுதிப்படுத்துகின்றன. பராந்தகன் வானர்களை அழித்து அவர்களை கலங்க மன்னன் பிருத்திவிபதிக்கு அடிமைகளாக விற்க குந்தள தேசத்தில் பதுங்கியிருந்த விஜயாதித்த வாணனும் அவன் வழித்தோன்றல் பராக்கிரம வாணனும் சோழர்களை அழிப்போம் என்று சபதம் செய்தனர். அதை செயல்படுத்த வந்த வந்தியத்தேவனை சோழ நாட்டின் கதாநாயகனாக சித்தரித்து அவனே ஆதித்த கரிகாலனுக்கு பாதுகாப்பு கொடுப்பான் என்று எப்படி சோழர்கள் எதிர்பார்த்தனர்? வாணர்களும் பாண்டியர்களும் இணைந்துதான் சோழர்களை பழித்திருக்கின்றனர். பின்னர் ஹொய்சல மன்னன் வீர நரசிம்மன் காடவரசனை கைது செய்து சேந்தமங்கலம் சிறையில் அடைத்திருக்கும் 3ஆம் ராஜராஜனை மீட்டு அவனுக்கு பாதி ராஜ்யத்தை தரும்படி மாறன் சுந்தரபாண்டியனிடம் கேட்க வாணர்களுக்கு கொடுத்தது போக மீதியுள்ள சோழநாட்டு பகுதியை 3ஆம் ராஜராஜனுக்கு அளித்தான் மாறன் சுந்தரபாண்டியன். இந்த தகவல் ஹொய்சல நாட்டு கல்வெட்டுகளில் குறிக்கப்பட்டிருக்கிறது. சோழ ராஜ்யங்கள் பிரத்தியாஷ்டரையன் சோழ ராட்சகன் ஆகியோர் வீர நரசிம்மனுக்கு அளிக்கப்பட்டதாக ஹொய்சல கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. சோழ இளவரசியை வீரராமநாதன் என்கின்ற ஹொய்சல இளவரசன் மணந்து கொண்டதால் அவர்களுடைய இந்த நட்பு காணப்பட்டது. பாண்டியர்கள் சோழ நாட்டை கைப்பற்றிய பொழுது காஞ்சி ஹொய்சலர்களின் வசம் இருந்தது. பின்பு கிபி 1230 வரை வீர சோமேசன் காஞ்சியிலும் சமயபுரம் என்னும் கண்ணனூரிலும் மாறி மாறி தங்கி ஹொய்சலத்தை ஆண்டான். கிபி 1258ஆம் ஆண்டு சோழ நாட்டை தங்கள் முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த பாண்டியர்கள் காஞ்சியை குறிவைத்தனர். அவர்களது இலக்கு ஆதித்த கரிகாலன் எழுப்பியிருந்த பொன்னாழி மாளிகை. பொன்னாழியை முற்றுகையிட்ட அவர்கள் அதன் சுவர்ணத்தை சுரண்டி எடுத்து மதுரைக்கு எடுத்துச் சென்றனர். கிபி 1311 வரை காஞ்சி பாண்டியர்களின் வசம் இருந்தது. இந்த சமயத்தில்தான் கலாப காலம் தொடங்கியது. தட்சிண பிரதேசத்து ஆலயங்களின் செல்வங்களை பற்றி கேள்விப்பட்டிருந்த முகலாயர்கள், கோல்கொண்டா நவாப்கள், பாமனி சுல்தான்கள் என்று இஸ்லாமிய படைகளின் கவனம் தெற்கே திரும்பியது. பெரும் படைகளுடன் மாலிக் கபூர் தெற்கே வருகிறான் என்று காஞ்சி நகரம் குழப்பத்தில் திண்டாட ஆரம்பித்தது. காஞ்சிதானே தட்சிணத்தின் நுழைவாயில். குழப்பத்தை தங்களுக்கு சாதகமாக்கி கொண்ட சம்புவரையர் காஞ்சியை தங்கள் வசம் கொண்டு வந்தனர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.